Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? முருகரே அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்ததால இந்த விசாக நட்சத்திரத்தப்போ அவங்களும் விரதம் இருக்கும்போது குழந்தைக்காக கண்டிப்பா முருகரே அடுத்த விசாக நட்சத்திரத்துல குழந்தையா பிறப்பாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் மட்டும் இல்லாம ஆப்வியஸ்லி கந்த சஷ்டி கவசம் நம்ம டெய்லி படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும். வேற ஏதோ நம்ம பிரச்சனைகள் தாக்காமலும் பிரச்சனையில இருக்கிறதுலேருந்து ரிலீஸ் ஆகுறதும் நம்மளுக்கு நடக்கிறத பார்ப்போம். ஸோ அதனால இது வைகாசி விசாக விரதம்ன்றது ஒரு குழந்தை பேருக்கும் ஒரு விஷயம் புதுசாக பிறப்பு எடுக்கிறதுக்கும் அண்ட் இப்போ நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி ஓடுறதுக்கும் தான். இந்த வைகாசி விசாகத்துல சாட்சாத் அந்த ஆறுமுக பெருமானை கடவுளா ஜென்மம் எடுத்த இந்த புனித நாள்ல அவங்க விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. அவங்களுக்காக முருகன் என்ன செய்தி சொல்ல போறாரு அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது எங்களுடைய வியூவர்ஸ் எப்படி இதை செலக்ட் பண்ணணும், எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்குரியதை எடுத்துக்கணும். முதல்ல 6 முருகர் இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே அவங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். இந்த 6 முருகர்ல ஏதாவது ஒரு முருகரை செலக்ட் பண்ணும். 1 இல்ல 2 முருகரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். முருகரை மனசுல நிறுத்தி, முருகா எனக்கு இந்த டைம்ல இந்த சூழலுக்கு எனக்கு சரியான ஒரு மெசேஜ் அட்வைஸ் கொடு முருகா, ஒரு வழிகாட்டுதலை கொடு முருகா அப்படின்னு கேட்கும் போது இந்த 6 முருகர்ல ஏதாவது ஒரு முருகர் அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ இதை கேட்டுட்டு அவங்க அந்த முருகரை பார்க்கும்போது அதுதான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ். அந்த பையில அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு சாரா அணிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வைகாசி விசாகத்துக்கான நிறைய மெசேஜஸ், அதே போல முருகன் மெசேஜஸ், இந்த விரதம் தொடர்புல நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா முருகனோட விஷயங்கள் பேச போறோம் அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. குறிப்பா முருகனுக்கு விசாகன் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம கேள்விப்படுறோம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கு ரொம்பவே சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? வைகாசியில வர விசாக நட்சத்திரத்தை அப்பதான் முருகர் பிறந்தாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அந்த 6 தலை கொண்ட அந்த முருகர் அன்னைக்கு அவதரிச்ச நாள் அப்படின்னு ஐதீகத்துல இருக்கு. ஸோ அதனால இந்த விசாக நட்சத்திரம் முருகர் பிறந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால இது ரொம்ப விசேஷமான ஒன்றா பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் தைப்பூச விரதம், பங்குனி உத்திரம், சஷ்டி விரதம் இதெல்லாம் பெருசாக நம்மளுக்கு தெரியுது. பட் வைகாசி விசாகம் அதை விட இன்னும் சிறப்பானது, சக்தி வாய்ந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்பையும் நம்ம விரதங்கள் மேற்கொள்ளும் போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் முருகரே அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால ஸோ இந்த விசாக நட்சத்திரத்தப்போ அவங்களும் விரதம் இருக்கும் போது குழந்தைக்காக கண்டிப்பா முருகரே அடுத்த விசாக நட்சத்திரத்துல குழந்தையா பிறப்பாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் மட்டும் இல்லாம அது நிறைய பேருக்கு நடைமுறையில நடந்துகிட்டு வருது. அதாவது சஷ்டியில விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம் இருந்து கணவனும் மனைவியும் இருந்தா அதாவது முருகனை குழந்தையா பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா விசாக நட்சத்திரம் அந்த வைகாசியில வர விசாகமும் இவ்வளோ ஸ்பெஷலா? முருகரே பிறந்திருக்காரு இல்லையா, முருகர் அவதரிச்சிட்டாரு. ஸோ அதை விட நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? நம்மளுடைய தமிழ் கடவுள் அவரே அவரை தாண்டி நம்மளுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ அவரே அன்றைய தினத்துல அவதரிச்சிருந்தானா அப்ப அந்த நாளுக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு பவர்ஃபுல். ஸோ அதனால அந்த நாள் அவ்வளோ சிறப்பாக பார்க்கப்படுது. அப்போ அன்னைக்கு குழந்தை பேருக்காக, அது மட்டும் இல்லாம தொழிலுக்காக, கல்விக்காக ஏதாவது ஒரு புதிய விஷயம் தொடங்குறோம்னா அது குறித்தும் அன்றைய ஒரு நாள் மட்டும் ஒரு கடுமையான ஒரு கரெக்டான ஒரு விரதம் இருந்து ஒரு புதிய காரியங்களில் ஈடுபட்டாலும் ஸோ அது ஒரு முதல் சுழியே பிள்ளையார் சுழி போடுற மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். ஸோ முருகருடைய முழு அருளும் கிடைக்கும் இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தப்போ விரதம் இருக்கும் போது. நிச்சயமா விரதம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் பூஜைகள் செய்வோம். என்ன மாதிரியான ஒரு பாராயணம் எல்லாம் நம்ம பண்ணுவோம்? இப்போ பாராயணம் பண்ணணும்னா இந்த வைகாசி விசாகத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஆப்வியஸ்லி கந்த சஷ்டி கவசம் நம்ம டெய்லி படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும். வேற ஏதோ நம்ம பிரச்சனைகள் தாக்காமலும் பிரச்சனையில இருக்கிறதுலேருந்து ரிலீஸ் ஆகுறதும் நம்மளுக்கு நடக்கிறத பார்ப்போம். ஸோ அதனால இது வைகாசி விசாக விரதம்ன்றது ஒரு குழந்தை பேருக்கும் ஒரு விஷயம் புதுசா
பிறப்பெடுக்கிறதுக்கும் அண்ட் இப்போ நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி ஓடுறதுக்கும் தான். அப்போது அந்த பிரச்சனைகள் விலகி ஓடுறதுக்கு இந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது அன்றைய தினத்தில் எஸ்பெஷலி காலையிலையும் மாலையிலையும் படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருப்புகள் வந்து நம்ம படித்தோன்னா உங்களுக்கு தேவையான அந்த 16 செல்வங்களும் கிடைக்கும். ஸோ அதுக்கு திருப்புகள் வந்து முருகர் பேரை சொல்லி முருகர் அருளால் அன்னைக்கு வந்து படிக்கலாம். போத் நிறைய பேர் வந்து மார்னிங்கும் ஈவினிங்குமே வந்து விளக்கு வச்சு வழிபடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு இதை செய்ய முடியலனாலும் அன்றைய தினத்தில் மட்டும் இது 2 வேளையும் அவங்க இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி முருகருடைய ஒரு முழு அருள் எப்போவுமே நம்மளுக்கு இருக்குது. பட் அது இன்னும் பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து தெரிய வரும். நிச்சயமா. ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் அந்த ஒரு நைவேத்தியம் கொடுப்போம், அதே போல் தான தர்மங்கள்லாம் செய்வோம். இந்த விசாக நட்சத்திரம், அதுவும் வைகாசியில் வார இந்த விசாக நட்சத்திரத்தில் நம்ம என்னெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம்? ஸோ இதில் வந்து முக்கியமாக முருகருக்கு எப்பவுமே பால் தயிர் கூட மோராக அடித்து கொடுக்கறது. ஸோ மோர் வந்து தானமாக கொடுத்தா முருகருக்கு வந்து அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். ஸோ யார் தானமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. அது பர்சனலி நாங்கள் உண்மையாக அதை வந்து உணர்ந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி மோர் வந்து நிறைய கொடுக்கலாம். எல்லாருக்கும் மோர் கொடுக்கலாம், பால் வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ பால்னா வெறும் பால் இல்லாமல் இந்த கற்கண்டு, அந்த ஏலக்காய், ஸோ பச்சை கற்பூரம் அது வந்து கொஞ்சமாக போடணும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்ல பாலை வந்து சுண்ட காய்ச்சி அது எல்லாருக்கும் வந்து அந்த பானகத்தை கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வெல்லம் தண்ணி இந்த பானகம் வந்து கொடுக்கலாம். பானகம்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெல்லம் தண்ணி இதுதான் வந்து இந்த பனங்கற்கண்டு இல்லை வெல்லம் இதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி முருகருக்கு கொடுக்கறது. ஸோ இந்த 3 வந்து கொடுக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான அந்த எல்லா விதமான செல்வங்களும் இவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி வேணும், முருகர் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தவிடுபொடி ஆக்கணும், ஸோ அது சீக்கிரமாக எனக்கு நடக்கணும் அப்படின்னா இவங்க வந்து குடையும் செருப்பும் தானமாக கொடுக்கலாம். ஸோ அன்னைக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமா. அதாவது இந்த மாதிரி வைகாசி விசாகத்துல வந்து நிறைய எங்களுடைய வியூவர்ஸ் வந்து விரதம் அனுஷ்டிப்பாங்க, விரதம் இருப்பாங்க. ஆனா முருகர் வந்து அவங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறாரு அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கும். இந்த வைகாசி விசாகத்துல வந்து சாட்சாத் அந்த ஆறுமுக பெருமானை வந்துட்டு கடவுளா வந்து ஜென்மம் எடுத்த இந்த புனித நாள்ல வந்து அவங்க விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. அவங்களுக்காக முருகன் என்ன செய்தி வந்து சொல்ல போறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அவங்க அதாவது எங்களுடைய வியூவர்ஸ் வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணணும், எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்குரியதை எடுத்துக்கணும்? முதல்ல வந்து 6 முருகர் வந்து இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே அவங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். முருகர்ல எல்லா முருகருமே வேணும் தான் நினைப்போம். பட் இப்போ இருக்கிற நம்மளோட எனர்ஜியில அந்த 6 முருகர்ல ஏதாவது ஒரு முருகரை செலக்ட் பண்ணும். 1 இல்லை 2 முருகரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம எனர்ஜியோட அப்பதான் கனெக்ட் ஆகும். அந்த மெசேஜுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால எந்த முருகர் வேணுமோ அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம 6 முருகருக்குமான மெசேஜும் வந்து கொடுப்போம். ஸோ இவங்க செலக்ட் பண்ண முருகருக்கான மெசேஜ் மட்டும் பார்த்து அதனுடைய அட்வைஸ் எடுத்து அதன்படி நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்மளும் நம்பலாம். நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பையில வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் யூஸ்வலாக பார்க்கும்போது ஒரு காமான ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி நல்ல டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகரை மனசில் நிறுத்தி முருகா எனக்கு இந்த டைமில் இந்த சூழலுக்கு எனக்கு சரியான ஒரு மெசேஜ் அட்வைஸ் கொடு முருகா, ஒரு வழிகாட்டுதலை கொடு முருகா அப்படின்னு கேட்கும்போது இந்த 6 முருகரில் ஏதாவது ஒரு முருகர் வந்து அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ இதை கேட்டுட்டு அவங்க அந்த முருகரை பார்க்கும்போது அதுதான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ். ஸோ அந்த பையில அவங்க சூஸ் பண்ணிக்கணும். நிச்சயமா 6 பையிலும் வந்து நம்ம இப்போ காட்டிட்டு இருக்கோம். அதை வந்து எங்களுடைய வியூவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதலாவது பையில வந்து செலக்ட் பண்ணின எங்களுடைய நேயர்களுக்கு முருகருடைய அந்த செய்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஸோ முதலாவது பைல் இவங்களுக்கான முருகர் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இவங்க கொஞ்ச நாளாக ரொம்ப தூரமாக நான் முருகரை விட்டு போயிட்டேன், இல்லை முருகர் என் வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரமாக போயிட்டாரு, அவர் என் வாழ்க்கையிலே இல்லையா, அவர் என்னுடைய வைப்ரேஷன்லேயே இல்லையா, ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இல்லை எது முருகர்கிட்ட கேட்டாலும் எனக்கு ஒரு ஆன்சரோ
ஒரு தெளிவோ ஏன் கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஏகப்பட்ட குழப்பங்கள், ஒரு விரக்தி நிலை கூட இருக்கும். பட் முருகர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட வாழ்க்கையில தான் இருக்கேன். நான் உன்னை ஒளிஞ்சிருந்தும் உன்னை நான் வேடிக்கை பார்க்குறேன். நீ எந்த மூலைக்கு, எந்த ஒரு கண்டத்துக்கு போனாலும், எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் நான் என்னுடைய பார்வை உன் மேலே இருக்கும். ஸோ எங்கே போனாலும் நம்ம ஸ்டார்ஸை வந்து பார்க்கலாம். எங்கே போனாலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சன், மூன் இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன உன்னால் பார்க்க முடியாதா? நான் நீ போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். ஸோ அதனால் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. நான் உன் கூட தான் எப்போவுமே இருக்கிறேன். நான் எந்த ரூபத்தில் வேணாலும் உனக்கு காட்சி தருவேன். பட் நீ முதல்ல கிளியராக இருக்கணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கிளியரான மைண்ட் செட் வர்றதுக்கும், ஒரு நிலையான ஒரு மாற்றங்கள் அவங்களோட மனசில் பாசிட்டிவான மாற்றங்கள் வர்றதுக்கும் இன்னும் ஒரு ரெமெடி இல்லை சூட்சுமத்தை வந்து சொல்கிறாரு. என்னென்னா, தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, ஆல்ரெடி அவங்க எழுந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எழுந்துக்கள்லாம் இனிமேல் எழுந்துக்க பழகிக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எம்டி டெரேஸில் ஓப்பன் பிளேஸில் வந்து போயிட்டு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓம்ன்ற அந்த பிரணவ வார்த்தையை 6 முறை வந்து அவங்க உச்சரிக்கணும். ஸோ அந்த 6 முறை ரொம்ப டீப்பராக அடி வயிற்றுலேருந்து ஃபீல் பண்ணி அந்த ஹோமை வந்து சொல்லணும். ஸோ இந்த 6 முறை இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுனால அவங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். எப்படி சூரிய உதயமாகுதோ அதே மாதிரி அவங்களுடைய ஆன்மாவிலையும் சில விஷயங்கள் உதயமாகும். அது வந்து பிரகாசிக்கும், பிரகாசமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஆரா கூட இப்போ ஒரு டார்க் ஷேடில் இருக்கலாம். ஸோ அது என்னென்னா நெகட்டிவ் அந்தளவுக்கு சூழ்ந்திருக்கு. அதனால தான் முருகரே என் கூட இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ அப்போ அந்த ஆரா வந்து கிளென்சிங் ஆகும். அதுலேயும் ஒரு மினுமினுப்பு அவங்களால உணர முடியும். ஸோ அது அந்த ஒயிட் கலர் ஆரா இருக்கிறவங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆரா அவங்களுக்கு வந்து ஏற்படும். இதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நன்மைகள் ஏற்படும். அடுத்தடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட் போவாங்க. ஸோ முருகர் அவங்களோட தான் இருக்கிறாங்க அப்படின்றத முருகர் சொன்னால் கூட புரியாதவங்க அதை உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது முழுவதுமாக உணர்வாங்க. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா. அதாவது பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதாவது முருகர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. டெப்த்தாக வந்துட்டு அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை ஆறாவெல்லாம் எப்படியெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாய் மூலமாக வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மெசேஜஸாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து பைல் நம்பர் 2 இந்த முருகரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க முகமும் சரி மனமும் சரி ஒரு பௌர்ணமி நிலவு போல் பிரகாசமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். யார் பார்த்தாலும் இவ்வளோ வைப்ரண்ட்டாக இவ்வளோ பிரைட்டாக இருக்காங்களே, அது ஒரு தேஜஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு டிவைனோட கனெக்டான ஒரு குழந்தை. ஸோ அது வயசு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. பட் பிரபஞ்சத்துக்கு அவங்க குழந்தை தானே, முருகருக்கு குழந்தை தானே. ஸோ அது தெய்வீகமான ஒரு குழந்தை. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்போ சமீப காலமாக அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மங்கலாயிட்டு இருக்கு. ஏன்னா அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில நெகட்டிவிட்டி வாழ்க்கையில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஷேடோ அவங்களுக்குள்ள தென்படுது, அவங்களுக்கு வெளியே உள்ள தென்படுது. ஸோ முருகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றை நீ சாந்தப்படுத்தி கொள்ளு. ஸோ இவங்க எப்பெல்லாம் வந்து அது அமைதி இல்லாமல், மனதில் அமைதி இல்லாமல் ஒரு மனசை அலப்பாய விடுறாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அதை கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அப்போல்லாம் இவங்களுக்கு அந்த ஷேடோ வந்து அதிகமாக, அந்த நெகட்டிவ் சைடு அதிகமாக அப்ரோச் ஆக ஆரம்பிக்கும். அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய மனசை சாந்தப்படுத்திட்டாலே எந்த விஷயங்களும் அவங்களுக்கு வந்து பாதிக்காது. அப்படி சாந்தப்படுத்திக்கிறதுக்கும் இவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் கூட ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ வேலும் மயிலும் எனக்கு துணையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், வேலும் மயிலும் துணை, இதை மனசுல எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சாந்தம் ஆகிடும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை இவங்களை தேடி ஏதாவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ண வராங்க, ஒரு சண்டை நடக்குது, ஒரு வாக்குவாதம்னா கூட அந்த டைம் அதை மேற்கொள்ளாமல் அமைதியாக வேலும் மயிலும் துணை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆப்போசிட் பார்ட்டி ஆஃப் ஆகிடுவாங்க. இவங்களுக்குள்ளேயும் அந்த அமைதி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்க தொடர்ந்து மனசை அமைதிப்படுத்திக்கிட்டே வரணும் அப்படின்றது. மேற்கொண்டு இவங்க நிறைய தியானம் பண்ணணும்.
இவங்க தியானம் எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முறையான வாழ்க்கையா, ஒரு சரியான வாழ்க்கையா மாறும். ஸோ அதாவது கண்ணா பின்னா நம்ம எதேதோ பண்ணி வச்சிருக்கோமே, நம்மளோட இலக்கு தான் என்ன, நம்ம எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறவங்களுக்கு இந்த தியானம், அதாவது திருப்பரங்குன்றம் முருகரை நினைச்சு அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில செஞ்ச சொதப்பல்களா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில செஞ்ச சொதப்பல்களா இருக்கட்டும், அது எல்லாமே சரியாயிடும். அண்ட் முடிஞ்சா இவங்க திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வர்றது இவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். சில பேருக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கூட அது ரொம்ப ஒரு ஆரவாரமா இருப்பாங்க உள்ளுக்குள்ள. ஏன் நான் அன்லக்கியா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணிட்டு இருக்கும். முருகர் தரக்கூடியது அது எதுவுமே இல்லை. நீ உன்னை சாந்தப்படுத்திக்கோ, என்னுடைய அந்த திருப்பரங்குன்றம் சன்னதிக்கு அவங்க போயிட்டு வந்தா எல்லாமே சரியாகிடும் அப்படின்றது தான் அவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ முருகர் சொல்றது தியானம் பண்ணணும், அமைதியா இருக்கணும். இந்த 2 விஷயத்த ரொம்ப டீப்பா அவங்க வந்து கையாளணும். நிச்சயமா. அதாவது பைல் நம்பர் 2ல இருக்கிற அந்த அழகான முருகனை சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கான வைகாசி விசாகத்துக்கான மெசேஜ் நம்ம பார்த்தோம். அடுத்தது 3வது முருகனினுடைய திருவுருவ படத்தை வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3வது பைல் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கடைசி வரைக்கும், அது நிறைவு வரைக்கும் அதை அவங்க கொண்டு போகணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு மிடில் அதை வந்து எண்ட் பண்ணிட்டு வேற விஷயங்கள்ல போயிடுவாங்க. அப்போ வேற விஷயங்கள் போகும்போது நான் அந்த காரியம் செஞ்சேன், நான் அந்த நபரை ஃபாலோ பண்ணேன், அங்கே எதுவும் எனக்கு பெருசாக எதுவும் பெனிஃபிட் கிடைக்கல, அதனால இந்த பக்கம் நான் மாறிட்டேன். ஸோ இப்போ அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். முருகர் தரக்கூடியது அந்த மாதிரி இனிமே இருக்கவே கூடாது. எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு நிறைவு இருக்கணும். அது ஈவன் அதனுடைய அவுட்கம் இவங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் அன்ஃபேவராக இருந்தாலும், அதாவது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது ஒரு லெசன் இருக்கும், அவ்வளோதான். பட் அது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இனிமே அந்த கிவ் அப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி, முன் வச்ச காலை பின் வைக்கிறது, இல்லை வந்து நாலா பக்கமும் ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செய்யக்கூடாது. அப்போ நான் இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் முருகா, எனக்கு வந்து அது மேலே அதை தொடர்ந்து அது ஈடுபடுறது பயமா இருக்கு. ஸோ அப்போ அதை நான் முன் வைக்கலாமா இல்லை பின் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் இங்கே பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அங்கே முன் வைக்கணும், தொடர்ந்து அதை வந்து செயல்படுத்தணும், நடத்தணும். ஸோ அதற்கான ஒரு தைரியத்தையும் அதற்கான ஒரு தெம்பையும் முருகரை நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கொடுப்பாரு, தொடர்ந்து முருகரை வழிபடுறதன் மூலயமா. அண்ட் இவங்க வந்து எப்போயாவது முருகரை ஆண்டி கோலத்தில் பார்த்து ஒரு ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, இவ்வளோ தூரம் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தனே, உன்னை ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டேனே அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணி இருந்தாலோ, இனி வரக்கூடிய காலங்களில் முருகரை ஆண்டி கோலத்தில் பார்த்தாலோ எந்த ஒரு நெருடலும் இருக்கவே தேவையில்லை. அவர் சொல்கிறது, அவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் அவரை நம்பி வரவங்கள ராஜ வாழ்க்கை வாழ வைப்பார், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ அதனால் இந்த ஒரு நெருடலையும் மனசுலேருந்து நீக்கிடணும். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம், இவங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரம் ரொம்ப தேவையில்லை, சிம்பிளாக இருந்தால் இவங்களால எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சிம்பிளிசிட்டி தான் ஒரு தாரக மந்திரம். அதனால இனிமேல் சிம்பிளாக வாழ்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா. அதாவது 3வது திருவுருவ படத்தை வந்து சூஸ் பண்ண வியூவர்ஸ்க்கான முருகர் மெசேஜ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 4வது திருவுருவ படத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான முருகருடைய செய்தி இந்த விசாக நட்சத்திரத்தில் என்னவா இருக்க போகுது? ஸோ 4வது பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து நம்மளை நல்லா சொல்கிறாங்க, நல்ல விதமாக சொல்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை புகழ்கிறாங்க, ஸோ எதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கோ அது எல்லாமே நம்புறது. இதனால் என்ன, சம்டைம்ஸ் இந்த சமீப காலத்தில் இவங்க வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸை கூட கேட்காம போயிருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறீங்க, இல்லை என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்னை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பட் இந்த சைடு என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து வேறு யாரோ என்னை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வழி மாறி போகக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாயிருக்குன்னா, ஸோ இனிமேலாவது அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாரு. எப்படி முருகருக்கு வந்து என்னதான் அவர் மிகப்பெரிய கடவுள், நம்ம வந்து கோடி கோடி கணக்கில் அவரை வந்து பக்தர்கள் இருந்தாலும், பட் அவருக்கு முதற் கடவுள்
அம்மையப்பன். ஸோ அவங்க தான். அது மாதிரி அவருக்கே அம்மையப்பன் தான் முதற் கடவுள்னா, அப்போ நமக்கும் நம்மளுடைய பெற்றோர்கள் முதற் கடவுள். ஸோ அவங்கள எப்பவுமே கைவிடக்கூடாது. அவங்க சொல்கிற விஷயங்களை இவங்க கேட்கணும், கைவிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இப்போது எதெல்லாம் அப்படியே ஷைனாக இருக்குது, எதெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரு மாயைக்குள்ளே போகிறாங்களோ அதுலேருந்துலாம் அவங்க வந்து வெளியேறுவாங்க. அதுலேருந்து வெளியேறினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல விதமான குணங்கள், பண்புகள் எல்லாமே கிடைக்கும். ஆப்வியஸ்லி அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு. அந்த விஷயத்தை என்றைக்குமே வந்து அவங்க விடக்கூடாது. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இவங்களுடைய கேரக்டரும் அப்படி தான். சம்டைம்ஸ் வந்து சில பேர் கேரக்டரே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போவாங்க. இந்த கேரக்டரில் இருக்கேன், இது எனக்கு செட் ஆகலை, அதனால் இன்னொரு கேரக்டருக்கு சேஞ்ச் ஆகிறேன், ஷிஃப்ட் ஆகிறேன். எதுவுமே வேண்டாம். அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், பண்புகள் அது வந்து எவ்வளோ பழசாக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இருந்தாலுமே ஆனால் அதெல்லாம் ஒரு கோல்டு மாதிரி. அது இருக்க அதனுடைய வேல்யூ அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ முருகரை கும்பிடும் போது கண்டிப்பாக பழைய விஷயங்கள்லேருந்து அவங்க மாறக்கூடாது. நல்ல விஷயங்களை அது தக்க வச்சுக்கணும். அம்மா அப்பாவை வந்து கைவிடாமல் அவங்க சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்டுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா. அதாவது 4வது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ணவங்களுக்கான இந்த வைகாசி விசாகத்துக்கான மெசேஜை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 5வது திருவுருவ படத்தை சூஸ் பண்ண எங்களுடைய வியூவர்ஸுக்கான முருகனுடைய செய்தி என்னவா இருக்க போது பார்க்கலாம். ஸோ 5வது பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நிறைய இவங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ அடிக்கடி சோதனை மேலே சோதனையாக வருது. எங்கே ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்து 10 அடி நம்மளுக்கு சறுக்குது. லைக் வந்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி இருக்குது. ரொம்ப என்னடா சோதிச்சுக்கிட்டே இருக்க முருகா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. பட் முருகர் தரக்கூடியது, என்ன சோதனை கொடுத்தாலும் என்ன சோதனை தந்தாலும் உன்னை எப்பவுமே நான் கைவிடவே மாட்டேன், உன்னை சோதிச்சுட்டு தான் இருப்பேன், அது உன்னை மெருகேற்றதுக்காக, அதை தாண்டி உன்னை கைவிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கணும், அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி கிடைக்கணும்னா இந்த சோதனையை அவங்க கடந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த சோதனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க முடங்கி போயிடவோ இல்லை முருகரே வந்து கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களையும் ஈடுபடாமல் இருக்கிறதோ கூடாது. இனிமேலும் தொடர்ந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான ப்ராசஸை வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழமுதிர் சோலை முருகரை அவங்க வந்து வழிபடும் போது அவங்களோட லைஃப் வந்து எப்போவுமே ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நேச்சரோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை விரும்புவாங்க. இந்த செடி கொடி மரங்கள் மற்ற ஜீவராசிகள் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும்னு கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு தகுதியாக இவங்க மாற்றிக்க தான் இந்த சோதனையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டுருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு. இந்த சோதனை முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நிச்சயமாக முருகர் கொடுத்தே தீருவார் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு இங்கே கொடுக்குறாரு. ஸோ அதற்கு இந்த பழமுதிர் சோலை முருகரை வந்து அவங்க வழிபடணும். ஸோ அதே மாதிரி இந்த சோதனை காலத்தில் அவங்களுடைய மனதாலையும் உடலாலையும் சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடுறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க இல்லை ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் கிளியர் ஆகிறதுக்கு டெய்லியும் வந்து முருகர் பேரை சொல்லி விபூதியை வந்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியில் அந்த விபூதியை கொஞ்சம் ஒரு நாமத்தையோ ஏதோ ஒரு முருகர் மந்திரத்தையோ இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த முருகரை சார்ந்து சொல்லியோ அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் முருகர்கிட்ட வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து குடிச்சிடணும். ஸோ இதை டெய்லியும் குடிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் சரி அவங்களுக்கு வெளியும் சரி கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஹெல்த் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், இல்னஸ் இது எல்லாமே அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் அவங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா. அதாவது 5வது திருவுருவ படத்தை செலக்ட் பண்ணவங்களுக்கான செய்தி இதுவாக இருக்குது. அடுத்து 6வது திருவுருவ படம், இந்த படத்தை தெரிவு செய்தவங்களுக்கான முருகருடைய செய்தி என்ன? ஸோ 6வது பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க்கையில் இப்போது ப்ரெசண்ட்டில் என்ன விஷயங்கள் நல்லது நடக்குது, குட்டி குட்டி சந்தோஷங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இவங்க வந்து பாஸ்ட்டில் எனக்கு இப்படி நடந்துருச்சு, இல்லை என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, இந்த பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்களே தவிர ப்ரெசண்ட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, நிறைய குட்டி குட்டி சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்றாங்க, அதை வந்து அதில் வாழ மாட்றாங்க. ஒன்று
பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது, ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறது. ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க எப்பெல்லாம் சிரிக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த சிரிப்பில் முருகர் இருக்காரு. ஸோ முருகரை வந்து அந்த சிரிப்பால் அவங்க வந்து பார்க்கலாம். அதனால் இனிமே வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் சோகப்படக்கூடாது. பழைய விஷயங்களை நினச்சி கவலையோ, வரக்கூடிய விஷயங்களை நினச்சி பயமோ, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ரெசண்ட்டில் வாழணும், சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். இதை பண்ணும்போது கண்டிப்பாக முருகர் அவங்களோட இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு அண்ணனாவோ, ஒரு தம்பியாவோ, இல்லை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ முருகரும் அவங்களோட இருக்கிறத கண்டிப்பாக அவங்களால உணர முடியும். ஸோ இவங்க எப்போவுமே சிரிக்கணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. முடிஞ்சால் இவங்க வந்து வில்பட்டி வெற்றி வேலப்பர், அது வந்து முருகருக்கான ஒரு முதல் கோவில். ஸோ இந்த உலகத்திலே தோன்ற முதல் கோவில் அதுதான், வில்பட்டியில் இருக்கிற வெற்றி வேலப்பர் கோவில், கொடைக்கானத்தில் இருக்குது. ஸோ அங்கே முடிஞ்சால் அவங்க வந்து போயிட்டு வரணும். ஸோ ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது, ரொம்ப அமைதியான இடம். அது மாதிரி போகிறவங்க கூட அந்த அமைதியை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப அமைதியான இடம். அங்கே போயிட்டு முருகரை வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையே ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஏன்னா இப்போ இந்த கோவிலே அப்படிதான் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஸோ அது போகும்போது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களோட வாழ்க்கையும் அதே மாதிரி மாறும். ஸோ அந்த முதல் கோவிலை, முருகர் கோவிலை போய் அவங்க தரிசனம் பண்ணணும், அந்த வெற்றி வேலப்பரை தரிசனம் பண்ணணும். போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த வெற்றி வேலப்பரை நினச்சி மனதார தரிசனம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் அண்ட் ஒரு யூனிக்னஸ், தனித்துவமாக அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நிச்சயமா. அதாவது இந்த வைகாசி விசாகம் அப்படின்ற இந்த விரதம் அப்படின்றது எவ்வளோ ஒரு மகத்துவமானது. இந்த விரதத்துக்கான முருகருடைய செய்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியாக எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத இந்த காணொலி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கும். நிறைய பேருக்கு நிறைய வழிகாட்டுதல்கள், நிறைய கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காணொலியில் இருந்தது. இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சாரா. நன்றி. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.